பினக்கல் விருதுகள் 2024. தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்கிற இலக்கை நோக்கி நகர்ந்து வருகிறது. 2023-2024 நிதி ஆண்டுக்கான வளர்ச்சி குறித்த ஆய்வறிக்கையில் ரிசர்வ் வங்கி கூறியது, இந்தியாவிலேயே தொழிலாளர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது. இவ்வாறு நம் மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு ஆதாரமாக விளங்குபவர்கள் தொழில், மருத்துவம், சமூகம் மற்றும் கல்வித்துறையில் தன்னகரில்லாமல் உழைப்பவர்களாகும். அப்படி துறை சார்ந்து சிறந்து விளங்கும் தொழில் முனைவோர்களையும் நிறுவனங்களையும் ஊக்குவிப்பதும் அங்கீகரிப்பதும் நம் சமூக கடமையாகும். அதற்கான முயற்சிதான் விகடன் குழுமத்திலிருந்து வி கனெக்ட் முன்னெடுக்கும் பினக்கல் விருது வழங்கும் விழா. கடந்த 2024 ஆண்டில் கல்வி, தொழில், மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கிய நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் 18 பேரை தேர்ந்தெடுத்து பினக்கல் விருது வழங்கி அங்கீகரிக்க உள்ளோம். இது தொழில்துறையில் உச்சம் தொட்டவர்களுக்கான அங்கீகாரமாகவும் உச்சம் தொட உழைப்பவர்களுக்கான அடையாளமாகவும் இருக்கும். இது விகடன் குழுமத்தின் வி கனெக்ட் வழங்கும் பினக்கல் விருது 2024. நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்க விகடன் குழுமத்திலிருந்து AR குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Can we please have you on stage? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பாக நடத்தி தர வந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு சிறுபான்மை நலன் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SM நாசர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்று விருது வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் விருது பெற வந்திருக்கும் தொழில் முனைவோர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விகடன் வி கனெக்ட் விருது ஏன் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு கொடுக்கணும். உலக அளவில் இந்தியா வந்து ஒரு பார்க்கப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஒரு 3 மாதத்துக்கு வர்றத ஒரு ஜிடிபி வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, இந்தியா இருக்கிற ஜிடிபி வளர்ச்சிக்கு எந்த ஒரு நாடும் பக்கத்தில் கூட இல்லை. மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு வரும் சீனா கூட வந்து 4-4.5% தான் இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப மோசமான ஒரு ஜிடிபி அப்படிங்கிறது போன ஒரு இதில் வந்திருக்கு. அதுவே 5.4 வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து வரும் ஆண்டுகளில் 6.4 அல்லது 7, 8 அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை காண்றதுக்கு தான் இந்திய பொருளாதாரம் ஒரு தயாரான நிலைமையில் இருக்குது. அதற்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. நீங்கள் எந்த துறையில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கார் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் அல்லது ஐடி துறையாக இருந்தாலும் சரி, அல்லது பாதுகாப்பு துறைக்கு சம்பந்தப்பட்ட தளவாடங்களை உற்பத்தி செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த பயோடெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, ஃபார்மாவாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் தமிழக அரசாங்கம் தமிழக மாநிலம் இன்றைக்கு ஒரு 4 கால் பாய்ச்சல் மகளே 8 கால் பாய்ச்சல்ங்கிறாங்களே, அந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு வளர்ச்சியை கண்டு வருகிறது. ஸோ அப்படி ஒரு வளர்ச்சியை பெற காரணத்துக்கு முக்கியமாக இருக்கிறது நம்மளுடைய அரசாங்கமும் தொழில் முனைவராகிய நீங்களும் தான். இன்னும் பல சாதனைகள் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வி கனெக்டுடைய ஒரே எதிர்பார்ப்பு. நீங்கள் இன்னும் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும். தொடர்ந்து தொழில்கள் நன்றாக செய்ய வேண்டும். உங்களால் பல ஆயிரம் குடும்பங்கள் இன்னும் சிறப்பாக ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி தர வந்திருக்கும் அமைச்சர் அவர்களையும் தொழில் முனைவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SM நாசர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் and very very warm welcome to you sir. மாண்புமிகு தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SM நாசர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிட விகடன் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு பா ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விகடன் குழுமத்தின் சார்பில் நடைபெறுகின்ற வி கனெக்ட் உச்சத்தை அடைந்தவர்களுடைய விருது வழங்கும் நிகழ்ச்சி.
2024 ஆண்டு சிறந்து விளங்கிய நிறுவனங்களுக்கும் மற்றும் தொழில் முனைவோருக்கும் இந்த விருதுகளை ஏற்பாடு செய்து ஏறக்குறைய 8 ஆண்டுகளாக இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி தொழில் முனைவோர்களையும் தொழிலதிபர்களையும் உருவாக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு நடத்தி வருகின்ற ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் ஐயா சீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. இந்த வித்தியாசமான நிகழ்வு நம்முடைய தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டுமேனால் நம்முடைய மாநிலத்தில் பேரறிஞர் அண்ணா இருக்கின்ற காலகட்டத்திலிருந்தும் சரி, இப்பொழுதும் சரி, அண்ணா அவர்கள் தன்னுடைய ஸ்பீச்சிலே பார்த்தீங்கன்னாக்கா முதல் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் பொழுது அவர் தொட்ட வார்த்தை என்னன்னாக்கா தனித்தமிழ்நாடு கோரிக்கையை வச்சாங்க. நான் ஐயா கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன் சம்பந்தமாக. தனித்தமிழ்நாடு கோரிக்கை வச்சாங்க. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த இந்த காலகட்டம். அவர் கோபமாக கடுப்பாகவும் பேசிட்டார். தனித்தமிழ்நாடு கொள்கையை பற்றி பேசினார் CN அண்ணாதுரை என்று ரொம்ப கோபமாக பேசிட்டாங்க. பேசி அமர்ந்தவுடன் அன்றைய தினம் மாநிலங்களவை உறுப்பினர் இருந்தவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் உறுப்பினராக இருந்தார். அவர் எழுந்துச்சு பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, தனித்தமிழ்நாடு கோரிக்கையை CN அண்ணாதுரை வைத்து இங்கே விளக்கமாக தெளிவாகவும் ஒரு சில ஆதாரங்களை முன்வைத்து பேசினார், மறுக்கலை. ஆனால் அவர் வைத்த தனித்தமிழ்நாடு கோரிக்கையில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அவர் எடுத்து வைத்த வாதங்களில் நியாயங்கள் இருக்கின்றன. என்ன அந்த நியாயங்கள்னால், இந்தியாவிலேயே நம்ம முழுக்க வருமான வரி, அதை விட இன்னும் சொல்லப்போனால் வரிகளை அதிகம் செலுத்துகின்ற மாநிலம் 2. ஒன்று மகாராஷ்டிரா, அடுத்து தமிழ்நாடு. ஆக இந்த 2 மாநிலங்களும் தான் அளவுக்கு நமக்கு சேர வேண்டிய அந்த வரித்தொகையை கட்டுகிறார்கள். இருந்தாலும் நம்ம அந்த மாநிலத்துக்கு சேருகின்ற ஈவுத்தொகையை நாம் செலுத்துகிறோம் என்றால் இல்லை. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பல ட்ரவுட் இருக்கக்கூடிய இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா, நம்ம கிழக்கு பக்கம் இருக்கிற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் ட்ரவுட், ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடியெல்லாம் ட்ரவுட் இல்லை, நம்முடைய பணங்கள்லாம் அங்கே போய் சேர்ந்துருது. ஆக அந்த இடத்தையும் சமப்படுத்த வேண்டும் என்ற இடத்தில் அந்த ஒன்றிய அரசு அந்த காலகட்டத்தில் செய்து வந்தது. நமக்கு வர வேண்டிய ஈவுத்தொகை வரலை. அதை முன்னிறுத்தியும் அதே நேரத்தில் அவர்களுக்கு சேர வேண்டிய ஈவுத்தொகையை தரவில்லை. அடுத்து மொழிக் கொள்கையிலையும் நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு முழுக்க தொழில்துறையில் அதே போன்று பல விதமான நிறுவனங்களை நம்ம நார்த் சைடே வச்சுக்கிட்டுமே தவிர சவுத் சைடு கொண்டு போகலை. ஆக அவங்களுக்கு தொழிற்சாலைகளை, தொழில் முனைவோர்களை நம்ம உருவாக்க வேண்டும், அரசினுடைய சிலை உருவாக்க வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கைகளை ஆதாரத்தோடு எடுத்து வைத்து பேசுகின்றார். ஆகவே அந்த தனித்தமிழ்நாடு கோரிக்கையில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் அவர்களை தள்ளப்பட்ட சக்தி நம்ம தான். அதை சரி செய்து இனி வரும் காலகட்டங்களில் அவர்களுக்கு சேர வேண்டிய ஈவுத்தொகையும் மொழிக் கொள்கையில் அவருக்கு சமநிலையும், அதே நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக தொழிற்சாலையில் அனைத்து நிறுவனங்களையும் அவங்களுக்கு சேர வேண்டிய பகிர்மானத்தை அளிக்க வேண்டும் என்று அன்றைய தினம் வாஜ்பாய் அவர்களை பேசினார்கள். இதை நான் சொல்வதற்கு காரணம், நம்மை பொறுத்தவரை பல கோணத்தில் பல விதத்தில் நம்ம ஒன்றிய அரசுகளால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இதில் தான் முழுக்க நம்ம வரி செலுத்துகின்ற நாடு நம்ம நாடு, முழுக்க தமிழ்நாடு. இங்கே பேசும்போது கூட அருமை சகோதரியர் சொன்னாங்க, எந்தெந்த கோணத்திலெல்லாம் நம்ம இன்றைய தினம் நம்முடைய வரிகளை சேர்த்திருக்கிறோம். குறிப்பாக நம்ம தமிழக அரசு எந்த கோணத்திலெல்லாம் நம்முடைய வருமானத்தை பெருக்குவதற்கு, அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்கு, அதே போல் தொழில் முனைவை உருவாக்குவதற்கு மட்டும் இல்லாமல் அதன் மூலம் ஏற்படக்கூடிய தொழில், நம்முடைய இளைஞர்களுக்கு தொழிலை உருவாக்கி தர வேண்டும் என்ற உணர்வோடு பல கோணத்தில் பல விதத்தில் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று சொன்ன வள்ளுவன் குரலுக்கு இணங்க, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற அந்த குரலுக்கு இணங்க இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்ட கலைஞராக இருந்தாலும் சரி, இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக இந்த தொழில்துறையை உருவாக்குவதற்கு, தொழில் முனைவர்களை உருவாக்குவதற்கு பல கோணத்தில் பல விதத்தில் ஒரு மிகப்பெரிய உந்துகோலாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே என்னுடைய அருமை நண்பர் இங்கே ப்ரெஸ்டீஜை பற்றி பல தொழிலதிபர் வந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றி எனக்கு சரிவர அவங்கள்ட்ட பழக்கில்லாத காரணத்தால் இங்கே இருக்கக்கூடிய நசரத் ஆங்கில பள்ளி என்ற சொல்பவர்களுக்கு இன்றைக்கி விருது தராங்க. எனக்கு உச்சத்தோட்டம் விருதை அவருக்கு வழங்குறாங்க. அவர் வந்திருக்காரு. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, நான் அரக்கால் டவுஸ் படிச்சிருந்தப்போ சின்ன பையன், அவருடைய மாமனார்
அவருக்கு ஒரே மகளை தான் அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க, வந்திருக்காரு இங்கே. இந்த சின்ன பருவம், படிக்கின்ற பருவம், அந்த நேரகட்டத்தில் 5000 ரூபாய் அவர் கடன் வாங்கினார். அவர் கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தார். இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கிறவங்கள கல்விக்கண் திறக்கப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் அவர் வெறும் 5000 ரூபாயை கடனை வாங்கி அந்த 5000 ரூபாயில் ஒரு சின்ன ஹட்டு போட்டு அதில் பள்ளியை துவங்கினாங்க. அந்த பள்ளியை துவங்கி நாளொரு மீனியும் பொழுதுறமாக தான் செய்யும் தொழிலை தெய்வமாக செய்த காரணத்தால் நாளொரு மீனியும் பொழுதுறமாக வளர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நஸ்ரத்தினுடைய பள்ளியில் ஏறக்குறைய இன்றைக்கி 15000 பள்ளியில் படிக்கின்ற அளவிற்கு அவர் பள்ளியில் ஆரம்ப பள்ளி மட்டும் உருவாக்காமல் உயர்கல்வி மட்டும் உருவாக்காமல் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அங்கே பலவிதமான பொறியியல் கல்லூரியிலேருந்து ஏறக்குறைய காலேஜ் நிறைய பொறியியல் கல்லூரியிலேருந்து உருவாக்குன்ற அளவுக்கு இன்றைய தினம் வளர்ந்துருக்காங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க செய்யும் தொழிலை தெய்வமாக செய்த காரணத்தால் எங்கள் பகுதியில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கடனை வாங்கி அவர்கள் ஆரம்பித்த நிறுவனம் இன்று பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் மாணவர்களுடைய கல்விக்கணை திறந்து உலகத்தில் 156 நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணவ செல்வங்கள் அவரை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த மாவட்டத்தை காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் இன்றைக்கி பல துறைகளில் வல்லுநராக இருக்கின்ற காட்சியை உருவாக்கி தந்த பெருமை நம்முடைய நாசரத் ஆங்கில பள்ளியை சேர்ந்த அவர்களை சாரும். அவர் இன்றைக்கி விருது கொடுக்குறாங்க, மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா அந்தளவுக்கு நான் யதார்த்தமாக இன்றைக்கி வந்து வந்தப்போ மரியாதைக்கு ஐயா சீனிவாசன் அவர்கள் இங்கே அழைச்சப்போ நான் வந்தப்போ அவர்களாம் விருது தருவாங்க நினைத்தேன். இங்கே வந்து தான் அவரை பார்க்குறேன். ஆக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செய்யும் தொழிலை தெய்வமாக செய்த காரணத்தால் இன்றைய தினம் அவர்கிட்ட வந்து அந்த பள்ளியில் வந்து பல டீச்சர்ஸ் இன்றைக்கும் எனக்குன்னு அவங்கள ஒரு பெருமைனா இந்த கொரோனா காலத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பல பள்ளிகளை வந்து மூடிட்டாங்க. அந்த பல ஆசிரியர்களுக்கோ அங்கே இருக்க வேலை செய்யக்கூடிய வாட்ச்மேன்லேருந்து யாருக்குமே வந்து சம்பளம் தரல. ஆனால் அவங்கள பொறுத்தவரை நேரடி பார்வையில் நான் பார்த்தவன் அங்கே பணியாற்றிய பல 100கணக்கான ஆசிரியர்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளத்தை கொடுத்த காட்சியை நேரடியாக பார்த்தோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செய்யும் தொழிலை தெய்வமாக கருதி செய்தாங்க. ஆக நம்ம நேரடி பார்வையில் இங்கே பார்த்தோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது மர்பீரோடைய வித்தவர் விஜிபி சகோதரர்கள் சாதாரண மர்பீரடையோ கூவி விற்றாங்க 100 ரூபா. இன்றைக்கி அந்த 100 ரூபா இந்த மர்பீரடைய விற்றவங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்கன்னா அவங்க செய்யும் தொழிலை தெய்வமாக கருதிய காரணத்தால் தான் இன்றைக்கி இந்திய அளவில் பெரிய அளவில் அவங்க செல்வந்தராக வளர்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி மாமன் மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் காலமாயிட்டாங்க. அவர் எம்ஆர்எஃப் கம்பெனியுடைய ஓனர். எம்ஆர்எஃப் கம்பெனியோட சைக்கிள் டயர்லேருந்து பைக் டயர்லேருந்து கார் டயர்லேருந்து விமானத்து டயர் வரைக்கும் இன்றைக்கி தயாரிக்கிறாங்க. அவர் முதல்ல அவருடைய பணி என்னென்னா ரோட்டில் கேஸ் பலூன் விற்றார். விற்றவர் அவர் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதிய காரணத்தால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் உயர்ந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார். பிள்ளைகள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க. எம்ஆர்எஃப்ன்றது உலக அளவில் பல நாடுகளுக்கு விமானத்தினுடைய டயர்களையும் டியூப்லையும் செய்து தருவதற்கு தன்னுடைய தகுதியும் தரத்தையும் உயர்த்திருக்கிறாங்க. பில் கேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கும். பாக்கெட்லேருந்து $10 கீழே விழுந்தால் அந்த டாலரை எடுக்கிற நேரத்துக்கு அவனுக்கு $1000 இதாக நஷ்டமாகுதான். அந்த நேரத்தை பாருங்கள், வெறும் 10 ரூபா $10 கீழே விழுகிற அது எடுக்கிற நேரத்துக்கு அவனுக்கு $1000 வேஸ்ட் ஆகுதுன்றாங்க, நஷ்டம் ஏற்படுதுன்றான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் உயர்வதற்கு காரணம் அவர்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக செய்த காரணத்தால் தான் அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கின்றார்கள். ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழர்கள் ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொழிலை வந்து சிறப்பான முறையில் அந்த சங்க காலத்திலே பார்த்தீங்கன்னா கியூமுலே ஆரம்பிச்சிருக்காங்க. கியூமுலே பார்த்தீங்கன்னா நமக்கும் பல நாட்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா கீழே நாடுகள், கிழக்காசிய நாடுகளுக்கு, மேலை நாடுகள், மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து பலவிதமான கப்பல் தொடர்புகளை வைத்திருந்து நம்முடைய தொழிலை அங்கே நம்ம செய்திருக்கிறோம். அந்த தொழிலை செய்வதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவு என்னென்னா இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் ரோமாபுரியிலேருந்து அங்கே கிரேக்கத்திலேருந்து நமக்கு இங்கே வந்து வாங்கக்கூடிய பொருட்கள் இங்கே நம்ம ஏலக்காய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராம, பட்டை, மிளகு, இந்த பொருள்லாம் வாசனை பொருள்லாம் வந்து வாங்குறதுக்கு அங்கேருந்து வந்திருக்கிறான். பட்டு துணிகள், அதே மாதிரி பருத்தி துணிகள், அதே மாதிரி பலவிதமான கற்கள், மாணிக்கம், முத்து, இது போன்ற பொருள்லாம் இங்கே வாங்க வந்திருக்கிறாங்க. அப்படி வாங்க வந்தவருடைய வரலாற்று குறிப்புகள் கூட இன்னும் இருக்குது. ஏறக்குறைய கிமு 150 ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை அங்கேயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிரேக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கு. எகிப்தினுடைய நைல் கரையில் இருக்கக்கூடியவர்கள் அங்குக்கும் நம்ம இங்கே முசிறில் இருக்கக்கூடிய வணிகனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர் ஏற்பட்டிருக்கு. அந்த காலத்தில் செய்த போது இங்கே ஏலக்காயை பறிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹட்டு பெரிய இந்த அளவு போட்டு அங்கே தொழில் முனைவர்கள், அதே மாதிரி ஏலக்காய், அதே மாதிரி பட்டை, லவங்கம், அதே மாதிரி மிளகு, இது போன்ற பொருள், அதே மாதிரி பருத்தி ஆடைகள், இது போல அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா கப்பலில் ஏற்றிருக்கிறான். கப்பல் ஏற்றி வாணிபம் செய்திருக்கான் நம்ம தமிழை. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2,96,84,000 ரூபாய்க்கு அன்னைக்கு மட்டும் பார்த்துருக்குறான். அந்த தொழில் இன்றைக்கி அதனுடைய வேல்யூ என்னன்னா அன்றைக்கி ஏறக்குறைய 3 கோடி ரூபா. அதே மாதிரி தான் நீங்களாம் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் பல உங்களுடைய பல இளைஞர்களை வேலைவாய்ப்பு கொடுத்து அவருடைய வாழ்க்கை ஆதாரத்தையும் உயர்த்துவதோடு நம்முடைய தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பை
தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா $1 கோடி $1 ட்ரில்லியன் இங்கே கொண்டு வரணும், $1 ட்ரில்லியன் கொண்டு வரணுன்றதுக்காக முனைப்போடு இருந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற தொழில் முனைவோர்களை அங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தமிழர்களை, அதே போன்று போய் அயல்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் சேர்ந்த அப்ராடில் இருக்கவங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பு நிலம், அதே மாதிரி அவளுக்கு தேவையான மின்சார வசதி, அதுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த கட்டமைப்புக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் கொடுத்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவர்களை இங்கு ஏறக்குறைய 10 லட்சம் கோடிக்கு மேலே இன்றைய தினம் கொண்டு வந்த பெருமை 3 ஆண்டுகளில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்து இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கின்றார். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த தமிழ் முனைவர்கள் விருது கொடுத்துருக்காங்க. இந்த விருது கொடுக்கறது உங்களுக்கு மேலும் உங்களை ஊக்கப்படுத்துவதற்கும் உங்களை வேகப்படுத்துவதற்கும் இன்னும் இது போன்று பல தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு தான் நம்முடைய ஐயா சீனிவாசன் அவர்கள் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆக இந்த மாதிரி சிகிச்சை ஏற்பாடு செய்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் இது போன்று நம்முடைய தொழிலதிபர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் மூலம் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்கள் அவர்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். இது போன்ற பல நிறுவனங்களை உருவாக்கி மேலும் தமிழகத்தில் எப்படி நீ குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு மத்திய அரசு மாநில அரசு வேலை கொடுத்தா கூட அவர் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு வேலை கொடுத்தா நகராட்சியில் வேலை கொடுத்தா கூட சந்தோஷமாக போய் சேர்ந்துருவான். ஆனால் அங்கே குஜராத்தில் இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி அரசு வேலைக்கு போகிறது விரும்ப மாட்டான். அவன் சின்ன ஒரு போல்டு நெட்டு தயாரிக்கணும்னு ஆசைப்படுவான். ஏன்னா அதுக்கு நான் முதலாளியாக இருக்கணும், முதலாளியாக இருக்கணும் தான் விரும்புவாங்க குஜராத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆக அந்த அளவிற்கு தொழில் முனைவோர்கள் அங்கே இருக்கின்ற காரணத்தெல்லாம் பல தொழிற்சாலைகளை உருவாக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகில இந்தியாவிற்கு தேவையான பலவிதமான மூலப்பொருட்களை அவர் வழங்கிட்டு இருக்காங்க. அதுபோல் நம்ம தமிழகத்தையும் இங்கே இருக்கின்ற இளைஞர்களையும் வருங்கால கட்டத்தில் அவர்கள் உச்சத்தில் அடைவதற்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த ஐயா சீனிவாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய உரை ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் செட் ஆஃப் அவார்ட்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மேடையில் இருக்கக்கூடிய இருக்கைகளில் நீங்கள் உட்காந்துடலாம் சார், ப்ளீஸ். லேஸ் நேமின் முதல் விருது பார்த்துடலாமா? ஒரு வாட்டி ஒரு எஸ் கேட்கலாமா? பார்த்துடலாமா? முதல் விருது ஃபார் தி மார்னிங். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இந்திய நாட்டின் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு எல்லாம் டஃப் கொடுக்கும் வகையில் தனித்துவமான சுவையில் தரமான குளிர்பானங்களை காலத்திற்கு ஏற்ப வடிவமைத்து வழங்கி மார்க்கெட்டில் இன்று வரை கொலோச்சி வரும் சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்தியாவின் முதன்மையான குளிர்பான பிராண்ட் பற்றிய ஒரு சிறிய காணொளி நமக்காக. ஒன்றுபட்டோம், ஜெயித்தோம் என்பதற்கு உதாரணமாக குடும்பமாக இணைந்து ஒரு தொழிலை தொடங்கி கடந்த 4 தலைமுறையாக 100 ஆண்டுகளை கடந்து சர்வதேச அளவில் இன்று வரை சிறப்பாக பயணித்து வரும் பிராண்ட் சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் காளி ஏரேட்டட் வாட்டர் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்திய குளிர்பான சந்தையில் இன்று வரை கோலோச்சி வரும் காளிமார்க் பிராண்ட் விருதுநகரில்தான் முதலில் தொடங்கப்பட்டது. காப்பி கொட்டையில் இருந்து காப்பி தூள் தயாரிப்பதை குடும்ப தொழிலாக கொண்டிருந்த இவர்களுக்கு வேறு தொழில் செய்யலாம் என்ற எண்ணம் தோன்றியது. மார்க்கெட்டில் பிரபலமாக இருந்த பிரிட்டிஷ் ஸ்பென்சர் சோடா கவனத்தை ஈர்க்க நாமும் அதைப்போல் உள்ளூரில் ஏன் தயாரிக்க கூடாது என நினைத்தனர். முயற்சி செய்தால் முடியாதது என எதுவுமே இல்லை. 1916ஆம் ஆண்டு பழனியப்பா நாடார் மற்றும் அவரது மனைவி உண்ணாமலை அம்மாள் முயற்சியில் குளிர்பானம் தயாரிக்கும் மெஷின் மூலம் தொழில் ஆரம்பமானது. தந்தை காளியப்பன் நினைவாக காளிமார்க் என்ற பெயரில் சோடா விநியோகம் துவங்கியது. ஏற்கனவே பிரபலமாக இருந்த சோடாக்களை காட்டிலும் தனித்துவமான சுவையில் இருந்ததால் தொழில் வேகமாக சூடு பிடித்து மதுரை, சென்னை என பல ஊர்களில் கிளை துவங்கும் அளவுக்கு வளர்ந்து பிரிட்டிஷ் சோடாக்களுக்கு எல்லாம் டஃப் கொடுக்கும் பிராண்டானது காளிமார்க் சோடா. காளிமார்க் என்றாலே நினைவுக்கு வரும் பவன்டோ 1958ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. அதன் தனித்துவமான சுவையும் கருப்பு நிறமும் மக்களின் கவனத்தை ஈர்த்தது. அதைத் தொடர்ந்து ஃப்ரூட்டாங் என்ற பெயரில் லெமன், ப்ளூபெர்ரி, ஆரஞ்சு, பன்னீர், சில்லி கோவா என பல சுவைகளில் புது புது பழச்சாறு மற்றும் பாதாம், ரோஸ் மில்க், வெண்ணிலா, சாக்லேட் என பல பிளேவர்களில் சுவையூட்டப்பட்ட மில்க் ஷேக்களையும் அறிமுகப்படுத்தினர். கூடுதலாக பிரீமியம் தரத்தில் துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகைகளையும் சன்ஃபிளவர் ஆயிலையும் அறிமுகப்படுத்தினர்.
இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருகிறது. கண்ணாடி பாட்டில்களில் மட்டுமே விற்பனை செய்யப்பட்ட காலிமார்க் குளிர்பானங்கள் அனைத்தும் மாறி வரும் காலத்திற்கேற்ப பெட் பாட்டில்களாகவும் டின் வடிவத்திலும் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. அன்று முதல் இன்று வரை சமரசம் இன்றி தரம் மற்றும் தனித்துவமான சுவையால் உச்சம் தொட்டு முதன்மையான இடத்தை தக்க வைத்து தமிழ்நாட்டின் பிரபலமான பிராண்டாக இன்று வரை நிலைத்துள்ளது காலிமார்க். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இந்தியாவின் முதன்மை குளிர்பான பிராண்டாக விளங்கும் காலிமார்க் நிறுவனத்தை பாராட்டி 2024 ஆண்டுக்கான பெஸ்ட் இந்தியன் பிராண்ட் என்ற பினாக்கல் விருதை அதன் நிர்வாக இயக்குனர் ரமேஷ் அவர்களுக்கு வழங்குவதில் வி கனெக்ட் பெருமிதம் கொள்கிறது. The honor from the Honorable Minister for Minorities Welfare and Non-Resident Tamils Welfare, Tamil Nadu. May we now invite Mr. J. Ramesh, Managing Director of Kalimark. Can we please have you on stage, sir? Best Indian Brand in Pinnacle Award Chennai Kalimark நிறுவனத்துக்கு வழங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தனிநபர் செயல்பாடு நாளைய சமூக மாறுபாடு. அப்படி 1985 ஆண்டு ஒருவர் விதைத்த விதை இன்று பெரும் ஆலமரமாக ஆயிரக்கணக்கான பேருக்கான அறிவு விருட்சமாக வளர்ந்துள்ளது. யார் அவர்கள்? இதோ ஒரு காணொளியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூரில் கல்வி களஞ்சியமாக விளங்கி வருகிறது பொன்னையா ராமஜெயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டீம்டு டு பி யூனிவர்சிட்டி எனும் பிரெஸ்ட் நிகர்நிலை பல்கலைக்கழகம். உங்கள் கால்கள் நிலத்தில் இருக்கட்டும், உங்கள் கண்கள் வானம் நோக்கி இருக்கட்டும் என்று மாணவர்களை மட்டுமல்ல தங்கள் கனவுகளையும் வானை நோக்கி வைத்திருக்கிறது பிரெஸ்ட் நிகர்நிலை பல்கலைக்கழகம். பேராசிரியர் பி. முருகேசன் என்கிற தனிநபர் கனவில் 1985 உருவான பொன்னையா ராமஜெயம் கல்வி குழுமம் இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கும் உலைகளமாக நிகர்நிலை பல்கலைக்கழகமாக உயர்ந்திருக்கிறது. பிரெஸ்ட் வளரும் இளம் தலைமுறை மேல் வைத்திருக்கும் சாட்சிதான் உலகிலேயே இளமையான சான்சலரிடம் தன்னுடைய நிகர்நிலை பல்கலைக்கழக நிர்வாக பொறுப்புகளை வழங்கியது. ஃபவுண்டரின் சீரிய வழிகாட்டுதலும் சான்சலரின் அசாத்திய முயற்சிகளாலும் பொறியியல் படிப்பு, தொடர்ந்து தஞ்சாவூரில் முதல் வேளாண்மை பட்டப்படிப்பு, தொடர்ந்து சட்டம், கல்வியல், பார்மகாலஜி, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கலை மற்றும் அறிவியல் என அடுத்தடுத்த துறைகளை தொடங்கியதுமாகும். இந்த சீரிய முன்னெடுப்புகளால் தான் பொன்னையா ராமஜெயம் கல்வி குழுமம் பிரெஸ்ட் என்னும் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக உயர்ந்தது எனலாம். கல்வி நிறுவுதல் முறையில் மட்டுமல்ல, கற்பிக்கும் முறையிலும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையான முறையை கண்டுபிடித்து தலை சிறந்த மாணவர்களை உருவாக்குவதிலும் அவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் இந்திய அளவில் முன்னிலை வகிக்கிறது. சமூக கல்வியை புரிந்து கொள்ள அடிப்படை கல்வியில் உறுதியாக வேண்டியது அவசியம். அதனை தரமாகவும் நாளைய சமூகத்தை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வளர்த்தெடுக்கும் வகையில் தலை சிறந்த மாணவர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கும் தஞ்சாவூரில் அமைந்துள்ள பிரெஸ்ட் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் சிறப்பு மற்றும் கல்வி சேவையை பாராட்டி பெஸ்ட் யூனிவர்சிட்டி எனும் பினாக்கல் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது. We Connect. To receive the honor from the Honorable Minister for Minorities Welfare and Non-Resident Tamils Welfare, Tamil Nadu, may we now invite Dr. Venkata Harshavardhan Reddy, Donadula, CEO, Dr. M. Abdul Ghani Khan, Register, Prist University, to the stage, please. And மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய congratulations. வாய்ப்புகளுக்காக காத்திருக்காது, தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி குறைந்த காலத்தில் தமிழ்நாடு எங்கும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களை தன்வசப்படுத்தி ஒரு இளம் தொழில் முனைவோர் பற்றிய ஒரு சிறிய காணொளி நமக்காக. சாதிக்க துடிக்கும் இதயமும் இடையறாது உழைக்க துடிக்கும் மனமும் எந்த வாய்ப்புக்காகவும் காத்திருக்காது. மூடி கிடக்கும் திரையை மோதி மிதித்து தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கிக் கொள்ளும். அப்படி தனக்கான பாதையை தானே உருவாக்கி
ஹே என்கிற தமிழகத்தின் முன்னணி ஆடையக பிராண்டை உருவாக்கி வெற்றி நடை போட்டு வருகிறார் ஈரோட்டை சேர்ந்த ஹரிநந்தினி அவர்கள். தன் பள்ளி காலத்தில் மற்ற மாணவர்களைப் போல தானும் ட்ரெண்டிற்கு ஏற்ற ஆடைகளை உடுத்த முடியவில்லையே என்கிற ஏக்கம். இன்று ஹரிநந்தினி தயாரித்து வழங்கும் ஆடைகளே தமிழகத்தின் ட்ரெண்ட் செட்டாக இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. 2020 கோவிட் பெருந்தொற்று நேரத்தில் உலகமே உறங்கி கிடந்த நேரத்தில் இவரின் கனவுகளோ ஆடை விற்பனை தொழில் தொடங்க வேண்டும் என்ற கனவில் உறங்காமல் விழித்து கிடந்தது. அதன் தீரா தாக்கத்தின் விளைவில் தனிநபராய் 2020 சிறிய அறையில் டிஜிட்டலை நம்பி தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் தொடங்கிய 3 ஆண்டுகளில் தற்போது திருச்சி, மதுரை, ஈரோடு, நாமக்கல், பல்லடம் என 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் கிளாத்திங் டிசைனில் தொடங்கி விற்பனை வரை தமிழகமெங்கும் வெற்றி நடை போட்டு வருகிறது. இது சாதாரணமான வெற்றி அல்ல. இதற்கு பின்னால் என்னுடைய இடையறாத தொடர் உழைப்பு இருக்கிறது என்கிறார் ஹரிநந்தினி. உழைப்பையே பெரும் மூலதனமாக போட்ட நிறுவனம் தன்னுடைய வித்தியாசமான மார்க்கெட்டிங் யுக்திகள் மூலமும் மார்க்கெட்டில் இல்லாத புத்தம் புது டிசைன்கள் மூலமும் தற்போதைய இளம் தலைமுறையின் பல்சை பிடித்து அவர்களின் ஆதர்சனமான ஆடையக ஷாப்பிங் நிறுவனமாக ஹே நிறுவனம் விளங்கி வருகிறது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் வாய்ப்புகள் தன் வாசலில் தானாக வந்து நிற்கும் என வளர துடிக்கும் இளம் தலைமுறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் ஹே நிறுவனர் ஹரிநந்தினி அவர்களுக்கு பெஸ்ட் யங் ஆண்டர்பிரனர் எனும் பினாக்கிள் விருதை வழங்குவதில் வி கனெக்ட் பெருமை கொள்கிறது. We now invite Mrs. Hari Nandini, Managing Director of Hey Clothing, to receive the award Best Young Entrepreneur of the Year. நம்பிக்கை நாணயம், இதுவே எங்கள் ஆதாரம் என சொல்லும் இந்த நிறுவனம் அனைத்து தரப்பு வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பையும் சம்பாதித்துள்ளனர். மக்களின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும் தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஒரு நிறுவனம் பற்றிய சிறிய காணொளி இதோ. பண்டமாற்று முறையாக தென் தமிழகத்தில் தோன்றி உலகளவில் உள்ள நிதி நிறுவனங்களுக்கு எல்லாம் முன்னோடியாக விளங்குவது சீட்டு முறை. இன்றளவும் இந்திய குடும்பங்களின் அவசர பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யும் பட்டியலில் முதல் இடத்தை தக்க வைத்து வருகிறது. எந்த ஒரு ஒளிவு மறைவும் இன்றி சமுதாயத்துக்கு நம்பகமான முறையில் நிதி உதவி செய்ய வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்துடன் தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிதி நிறுவனம் ருபி அபெக்ஸ் சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட். போலியான நிதி நிறுவனங்களால் மக்கள் பாதிக்கப்படுவதை தடுத்து நல்ல ஒரு சேவையை பங்களிக்க வேண்டும் என்பதே இந்நிறுவனம் உருவாக முக்கியமான காரணம். நிறுவன தலைவர் திரு சந்திரசேகர், நிர்வாக இயக்குனர் திரு துரைசிங்கம் மற்றும் இணை நிர்வாக இயக்குனர் திரு ரஞ்சித் குமார் தலைமையில் உருவான இந்த நிதி நிறுவனம் மக்களின் நம்பிக்கை மற்றும் பேராதரவுடன் 15க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்து வெற்றி நடை போட்டு வருகிறது. அனைத்து தரப்பு வாடிக்கையாளர்களும் பலனடையும் வகையில் 25,000 முதல் 25 லட்சம் வரையிலான சீட்டு திட்டங்களை வழங்கி வருகிறார்கள். அது மட்டுமின்றி நகைக்கடன், சேமிப்பு, ஆர்டி, பிக்ஸட் டெபாசிட் உள்ளிட்ட நிதி திட்டங்கள் மற்றும் சிறு குறு வியாபாரிகள் பலனடையும் வகையில் குறைந்த வட்டியில் மைக்ரோ லோன் திட்டம் உள்ளிட்ட பல சேவைகள் மூலம் 5,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளனர். பொதுவாக அதிக கமிஷன் வசூலித்து குலுக்கல் முறையில் நடத்தப்படும் நிதி நிறுவனங்களுக்கு மத்தியில் மிக குறைந்த அளவிலான கமிஷனை மட்டுமே பெற்றுக்கொண்டு குலுக்கல் முறையை தவிர்த்து விடுவதால் அனைத்து வாடிக்கையாளர்களும் பலனடைய தகுதி பெறுவது கூடுதல் சிறப்பு. மேலும் சாமானிய மக்கள் எடுக்கும் 5 லட்சம் வரையிலான சீட்டுகளுக்கு அரசாங்க உத்தரவாதம் அவசியம் இல்லை என்பது வாடிக்கையாளர்களை பெரிதும் கவரும் அம்சமாக இருக்கிறது. இனிவரும் காலங்களில் NBFC நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் மற்றும் தனிநபர் கடன் வழங்குவதை செயல்படுத்தும் திட்டமும் கொண்டுவர முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மக்களின் பணத்திற்கு பாதுகாப்பு அளித்து நம்பகமான சீட்டு திட்டங்களை நடத்தி பல வகையிலும் நிதி பற்றாக்குறையை நீக்கி வளர்ந்து வரும் ருபி அபெக்ஸ் நிதி நிறுவனத்தின் சேவையை பாராட்டி 2024ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் சிட் ஃபண்ட் கம்பெனி எனும் பினாக்கிள் விருதை வழங்குவதில் வி கனெக்ட் பெருமை கொள்கிறது.
to welcome Mr. V.A. Duraisingam, Managing Director, Rupee Apex Group of Companies. Can we please have you on stage, sir? Best Chipful Company, and it goes to Rupee Apex Group of Companies. மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த குழுவுக்குமே. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே ஆரோக்கியத்துக்கு அஸ்திவாரம். அதற்கு உற்ற துணையாக இருப்பவை பாரம்பரிய உணவு வகைகளே. என்றைக்கு உணவு பழக்கம் மாறியதோ அன்றே மனிதனின் ஆரோக்கியமும் ஆயுளும் குறைய துவங்கிவிட்டது. எனவே மீண்டும் பாரம்பரிய உணவு முறையை மீட்டெடுக்க வேண்டிய தருணம் இது. மறந்து போன சிறுதானியங்களில் வகை வகையாக உணவை பரிமாறி அதோடு ஆரோக்கியத்தையும் சேர்த்து அறுசுவை விருந்து படைக்கும் சென்னையின் பிரபலமான சைவ உணவகம் பற்றிய ஒரு சிறிய காணொளி இதோ நமக்காக. உலகின் வாழ்விற்கு மூலாதாரம் உன்னத உணவே. உணர்ந்து உண்டால் அதுவே வாழ்வின் உயர்வு என்ற வரிகளுக்கு வித்தாய் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பாரம்பரியமான சிறுதானிய வகைகளில் வெரைட்டியான உணவை ருசியாக பரிமாற உருவாக்கப்பட்டதுதான் சென்னை அண்ணா நகரை கலக்கும் அமிழ்தம் உணவகம். சிறுதானியங்கள் மீது அதீத ஈர்ப்பு கொண்ட ஐடி ஊழியர் உமா சுப்பிரமணியன் மற்றும் அவரது கணவர் இருவரும் இணைந்து அன்பும் அக்கறையுமாக தொடங்கிய இந்த உணவகம் மூலம் நாவின் சுவை அரும்புகளை மலர செய்து வயிற்றுக்கு இதமான உணவை விருந்தளித்து வருகிறார்கள். விவசாயிகளுக்கும் நலம் பயக்கும் வகையில் கலப்படம் இல்லா சிறுதானியங்களை நேரடியாக கொள்முதல் செய்து பயன்படுத்துகிறார்கள். மாப்பிள்ளை சம்பா, கருடன் சம்பா, தூய மல்லி அரிசியில் மதிய உணவு அல்ட்ரா ஸ்பெஷல் என்றால் டின்னருக்கு சிறுதானியங்கள் கலந்த ஆவாரம்பூ தோசை, வாழைப்பூ தோசை அனைத்தும் அல்டிமேட். 2K கிட்ஸ்களையும் கவர்ந்து இழுக்கிறது சிறுதானியங்களில் செய்யப்பட்ட நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும். நொறுக்கு தீனி விரும்பிகளுக்காக வரகு மிக்சர், சாமை அதிரசம், சிறுதானிய உருண்டை என ஒரு பக்கம் தூள் கிளப்ப அமிழ்தம் உணவகத்தின் கண்டுபிடிப்பான முருங்கைக்காய் கோலா உருண்டையோ தன்னை ருசிக்க சொல்லி நம்மை இழுக்கிறது. ருசியுடன் ஆரோக்கியத்தையும் சேர்த்து ஊட்டிவிடும் அதே சமயத்தில் கண்களுக்கும் சிறிது விருந்து படைக்கும் வகையில் நூலகமும் நடத்துகிறார் உமா. உணவு பிரியர்களுக்கு உண்மையாகவே இது ஒரு புதுவிதமான அனுபவமாகவே இருக்கிறது. எதை செய்தாலும் அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்ற இந்த தம்பதியின் நோக்கம் நல்ல உணவை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே. அதை சிறப்பாக செய்யும் அமிழ்தம் உணவகத்துக்கு பெஸ்ட் ஆர்கானிக் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் எனும் பினாக்கிள் விருதை வழங்குவதில் வி கனெக்ட் பெருமிதம் கொள்கிறது. Receive the honor from the Honorable Minister for Minorities Welfare and Non-Resident Tamils Welfare, Tamil Nadu. May we now invite Mrs. Uma Subramanian, Managing Director of Amridham's Restaurant, to the stage, please. ஐந்து தலைமுறையின் நீட்சியாய் தொழிலை தொடர்ந்தாலும் தனக்கென தனி நிறுவனம், தன் தயாரிப்புக்கென தனி வாடிக்கையாளர் பட்டாளம் என தனி முத்திரை பதித்து மட்டுமல்லாது சமூக பணியிலும் சிறப்பாக இயங்கி வரும் ஆளுமை. யார் அவர்? அவரின் முயற்சிகள் என்னென்ன? இதோ ஒரு காணொளியில் பார்க்கலாம். பெரிய கனவுகளை அடைய அசாத்திய துணிச்சல் வேண்டும். அசாத்திய முடிவுகளை எடுக்க தொடர் முயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் வேண்டும். அப்படி 5 தலைமுறையின் நீட்சியாக பிராண்ட் ஒன்றை தொடங்கி இந்தியா முழுவதும் பட்டுப்புடவைகள் விற்பனையில் தனக்கென தனி முத்திரை பதித்து வருகிறார் காஞ்சிபுரம் வராகி லட்சுமி சில்க்ஸின் நிறுவனர் SKPB கோபிநாத் அவர்கள். காஞ்சிபுரத்தில் SKP பட்டுப்புடவை நிறுவனத்திற்கென 5 தலைமுறை வரலாறு உண்டு. அதில் 5ஆம் தலைமுறையாக தனக்கென தனியொரு பாணியை கொண்டு பட்டுப்புடவை வாடிக்கையாளர்களின் கவனம் பெறும் SKPB கோபிநாத் MBA படித்து ஒரு தனியார் முதலீட்டு நிறுவனத்தில் வேலை பார்த்தார். பின் தங்களின் குடும்ப நிறுவனத்தை மேலும் நீட்டிக்கும் வண்ணம் 2005ஆம் ஆண்டு ஆரணியில் பட்டுப்புடவை தயாரிக்கும் நிறுவனத்தை தொடங்கி வித்தியாசமான டிசைன்கள், வியக்க வைக்கும் வண்ணங்களில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் இவர்களின் பட்டுப்புடவைக்கு சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் என தென்னிந்தியா எங்கும் வாடிக்கையாளர்கள் மத்தியிலும் சில்லறை வணிகர்களின் மத்தியிலும் அமோக வரவேற்பை பெற்றார். இப்படி தன்னுடைய 25 ஆண்டு கால அனுபவத்தை தனி பிராண்டாக உருவாக்கும் முயற்சிதான் கடந்த 2024 ஜூலை மாதம் காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்ட காஞ்சிபுரம் வராகி லட்சுமி சில்க்ஸ்.
நிறுவனம் தொடங்கிய மிக குறைந்த காலத்திலேயே தன்னுடைய வித்தியாசமான வியாபார யுக்திகள் மூலமும் தனித்துவமான புடவை டிசைன்கள் மூலமும் வெகு சீக்கிரமே தங்களுக்கென தனி வாடிக்கையாளர் பட்டாளத்தையே உருவாக்கியுள்ளார். பட்டுப்புடவை ஒரு தலைமுறை தன் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொடுக்கும் உணர்வு பூர்வ பொக்கிஷம். எனவே அதன் தரத்தில் எக்காரணம் கொண்டும் நாங்கள் சமரசமே செய்து கொள்வதில்லை. அரசு நிர்ணயம் செய்துள்ள தரமான பட்டு மற்றும் ஜரிகைகளையே பயன்படுத்துகிறோம் என்கிறார்கள் நிறுவனத்தினர். பட்டுப்புடவை வியாபாரம் கடந்து கல்லூரி மாணவர்களின் திறன் மேம்பாட்டு உதவி, பசுமை காஞ்சி என்ற தன் NGO மூலம் குளங்களை மீட்டெடுப்பது, பனை விதை விதைப்பு, மரக்கன்றுகள் நடுவது, தங்கள் நிறுவனத்தில் பெண்களுக்கான அதிகார பங்களிப்பு, அரசு பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் டிவி வழங்குதல் போன்ற சமூக பணிகளிலும் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக செயலாற்றி வருகிறார். யார் என்ன சொன்னாலும் கொண்ட இலக்கை அடைந்தே தீர வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் உழைப்பையும் கொடுக்க தவறக்கூடாது என வியாபாரத்திலும் சமூக பணியிலும் சிறப்பாக செயலாற்றி வரும் காஞ்சிபுரம் வராகி லட்சுமி சில்க்ஸின் நிறுவனர் SKPB கோபிநாத் அவர்களை பாராட்டி பெஸ்ட் ரிலையபிள் அண்ட் விஷனரி பிசினஸ்மேன் என்கிற பினாக்கிள் விருதை வழங்குவதில் வி கனெக்ட் பெருமை கொள்கிறது. To receive the honor, we kindly welcome Mr. SKPB Gopinath, Managing Director of Kanjipuram Varahi Lakshmi Silks, to the stage, please. Best reliable and visionary businessman, and it goes to Mr. SKPB Gopinath, Managing Director of Kanjipuram Varahi Lakshmi Silks. கல்வி என்பது வாழ்க்கையை வடிவமைக்கும் அடித்தளம். மாணவர்களின் எதிர்காலத்துக்கு கல்வி எனும் அடித்தளத்தை அமைத்து அவர்களின் லட்சியத்தை எட்டி பிடிக்க ஏணிப்படியாய் திகழ்கிறது இந்த கல்லூரி. மாணவர்களுக்கு சமூக பொறுப்பை ஊக்குவித்து உலகளவிலான சவால்களை எதிர்கொள்ளும் திறமைகளை திறம்பட வளர்க்க வேண்டும் என்ற லட்சியத்தை கொண்டுள்ள ஒரு கல்லூரி பற்றிய காணொளி இதோ நமக்காக. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் என இந்தியா முழுவதும் கல்வி சாலைகள் அமைக்க வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் கனவை நினைவாக்கும் விதமாக இன்று பல ஆயிரம் மாணவர்களை சமூக பொறுப்புள்ள குடிமக்களாகவும் தலைவர்களாகவும் உருவாக்க தரமான கல்வியை வழங்கி வருகிறது நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவித்து உலகளாவிய தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளும் திறனை வளர்க்க தரமான கல்வியை வழங்குவதே எங்கள் கல்லூரியின் முதன்மையான நோக்கம் என்கிறார் நாசரேத் குழும நிறுவனங்களின் செயலாளர் ஹென்றி மாரிஸ். 2000ஆம் ஆண்டு 27 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட இக்கல்லூரியில் தற்போது 1800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். தரமான கல்வி, சமூக மேம்பாடு குறித்த விழிப்புணர்வு, உறுதியான வேலை வாய்ப்பு, போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி, விவசாய கல்வி உள்ளிட்டவைகளுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படுவதுடன் கபடி, கூடைப்பந்து, கைப்பந்து, ஹாக்கி, குத்துச்சண்டை, கால்பந்து என மாணவர்களின் விளையாட்டு திறன்களையும் அங்கீகரிக்க தவறுவதில்லை நாசரேத் கல்லூரி. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடியில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கும் நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கிராம மற்றும் நகர்ப்புற இடங்களுக்கு சென்று மக்களுக்கு சமூகம் தொடர்பான பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டதற்காக டாக்டர் ராதாகிருஷ்ணன் பாரத் சிக்ஷா விருது வழங்கப்பட்டது. மேலும் பசுமையான சமுதாயத்தினை உருவாக்க புது முயற்சிகளை எடுத்த நாசரேத் குழுமத்திற்கு ட்ரீம் கலாம் நிறுவனம் கிரீன் கலாம் எனும் விருதினை வழங்கி கௌரவித்தது. கோவிட் போன்ற பெருந்தொற்று காலங்களில் எவ்வித பாகுபாடும் இன்றி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பெருந்தொற்றினை எப்படி எதிர்கொள்வது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக பெருநகர் சென்னை நகராட்சி சிறந்த கல்லூரிக்கான விருது வழங்கப்பட்டது. பெண்களின் தன்னம்பிக்கையை உற்சாகமூட்டும் விதமாக புதுடெல்லியில் அமைந்துள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் விருதினை வழங்கி அங்கீகரித்துள்ளனர். இலக்கை அடைய வேண்டும் என்ற தீவிரமான நோக்கத்துடன் இடைவிடாது பாடுபட்டு தன்னுடைய கனவுகளை நிஜமாக்கியுள்ளார் புகழ்பெற்ற கல்வியாளர் ஹென்றி மாரிஸ். அவரின் தொலைநோக்கு பார்வைதான் இன்று நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தனித்தன்மைக்கு முக்கியமான காரணம். நாசரேத் கல்லூரியில் ஒரு அங்கமாக விளங்கும் இது நம்ம ஆவடி
எனும் தொண்டு நிறுவனம் 2017ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு கிட்டத்தட்ட 550க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுக்கும் விதமாக டெய்லரிங் யூனிட் தொடங்கி அதன் மூலம் எக்ஸ்போர்ட் யூனிட் ஒன்றையும் நிறுவியுள்ளனர். மேலும் பெண்களை மேம்படுத்தும் விதமாக 13 பெண்கள் சுய உதவி குழுவை அமைத்து அதில் 4 தனித்துவமான ப்ராஜெக்டுகளை கொண்டு வந்துள்ளனர். பிசி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், எனர்ஜி ஆடிட், சி ஆன் வீல் மற்றும் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் போன்ற தனித்துவமிக்க ப்ராஜெக்டுகள் பெண்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக முன்னெடுத்து வந்துள்ளார். மாணவர்களுக்கு சமூக பொறுப்பை ஊக்குவித்து நம்முடைய தேசத்தை சர்வதேச அளவில் கொண்டு சேர்க்கும் லட்சியத்தை போற்றும் விதமாக நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பெஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் என்ற பினாக்கிள் விருதினை வழங்குவதில் We Connect பெருமை கொள்கிறது. Ladies and gentlemen, it's time to welcome Mr. A.N. Henry Maris, Secretary of Nazareth College of Arts and Science to the stage. Please, sir. Pinnacle Award Nudiye Best Educational Institutions Arts and Science College goes to Chennai Nazareth College of Arts and Science. ஒரு தொழில் செய்து அதில் கிடைக்கும் வருவாயில் சேவை செய்யலாம். ஆனால் ஒரு தொழிலே சேவையாகவும் அதிலும் தங்களுக்கென தனி முத்திரை பதித்து மக்களின் நம்பிக்கையை பெறுவது அவ்வளவு சுலபமா என்ன? மக்களின் நம்பிக்கையை பெற்ற அவர்கள் யார்? இதோ ஒரு காணொளியில் பார்க்கலாம். தான் செய்யும் தொழிலால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என நினைக்கும் துறைகளுக்கு மத்தியில் மக்களுக்கான சேவையையே தங்களுடைய தொழிலாக செய்து வருபவர்கள்தான் மருத்துவத்துறை. அந்த துறையில் காலம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் வேகத்தில் தன்னையும் தொழில்நுட்பத்தின் வாயிலாக புதுப்பித்துக் கொண்டே மக்களுக்கான மருத்துவத்தை இலகுவாக்கி சிறப்பான மருத்துவ சேவை செய்து வீறு நடை போட்டு வருகிறது சென்னை வடபழனியில் அமைந்துள்ள சிம்ஸ் பல்நோக்கு மருத்துவமனை. சென்னையின் முன்னணி மருத்துவ குழுவை கொண்டுள்ள சிம்ஸ் மருத்துவமனை உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, நியூரோ சயின்ஸ், கைனகாலஜி, பிளாஸ்டிக் சர்ஜரி, ஆர்த்தோ, கார்டியாக் என தொடங்கி பல்வேறு பிரிவுகளில் மிக சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கி மக்களின் ஆதர்சனமான மருத்துவமனையாக இம்மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. மருத்துவ சேவை மருத்துவமனைக்கு வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை கடந்து மருந்து சேவையை இன்னும் ஜனரஞ்சகமாக மாற்றும் சிம்ஸ் மருத்துவமனையின் முயற்சிதான் ஹலோ டாக்டர் 2001 2001. சிம்ஸ் மருத்துவமனையில் கிடைக்கும் அதே அளவிலான உடல்நல பராமரிப்பு சேவைகள் முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களது வீடுகளில் இருந்து கொண்டே பெற முடியும். மேலும் தீவிர நோயாளிகளுக்கு மருத்துவர் மற்றும் செவிலியர் அடங்கிய குழு வீட்டிற்கே வந்து மருத்துவம் பார்ப்பார்கள் என்பதுதான் இந்த செயல் திட்டத்தின் சிறப்பம்சமாகும். இப்படி மருத்துவ துறையில் இந்தியாவிற்கே முன்மாதிரியான திட்டத்தை சொல் கடந்து செயலாக மாற்றி சிறந்த மருத்துவ சேவையை வழங்கி வரும் சிம்ஸ் மருத்துவமனைக்கு பெஸ்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எனும் பினாக்கிள் விருது வழங்குவதில் We Connect பெருமை கொள்கிறது. We would like to welcome the team of SIMS to receive the award. Can we please have you on stage? ஒரு பெரிய கைத்தட்டலோட. Here we present the best super speciality hospital to Chennai SIMS Hospital. அழகுக்கு அழகு சேர்க்கும் ஆபரணங்கள் நம் நாட்டின் பாரம்பரிய கலைகளின் வெளிப்பாடாகும். தரம், நம்பிக்கை, கைவினைத்திறன், நியாயமான விலைதான் எங்களின் முதன்மையான குறிக்கோள் என சொல்லும் இந்நிறுவனம் வாடிக்கையாளர்களின் பேராதரவை பெற்று மதுரையின் அடையாளமாக விளங்குகிறது. யார் அந்த நிறுவனம்? இதோ ஒரு காணொளியில் பார்க்கலாம். கனவு நனவாக வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் விருதுநகர் மாவட்டம் செட்டிக்குறிச்சியை சேர்ந்த KVKR பிரபாகரன் அவர்கள். 50 ஆண்டுகளாக மியான்மரில் ரத்தின கற்கள் வியாபாரத்தில் ஈடுபட்ட தாத்தா KV காவேரி கிருஷ்ணன் அவர்களின் குடும்பம் சொந்த ஊருக்கு திரும்பிய பிறகு தந்தை KVK ராஜேந்திர பிரபு அவர்கள் மதுரையில் ஹாஸ்பிட்டாலிட்டி தொழிலில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கினார். அவரை தொடர்ந்து KVKR பிரபாகரன் அவர்களும் தனக்கென ஒரு பாதையை தேர்வு செய்தார். இயல்பாகவே தங்க நகை தொழில் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக
1989ஆம் ஆண்டு மதுரை மேற்கு செட்டி தெருவில் சிறிய அளவில் நகைக்கடை தொழில் துவங்கினார். பின்னர் அதுவே 1999இல் தெற்கு ஆவணி மூல வீதியில் KVKR பிரபாகரன் மற்றும் அவரின் சகோதரர் KVKR தனசேகரன் அவர்களின் கூட்டு முயற்சியால் புத்தாக்கம் பெற்றது. இருவரின் உழைப்பும் நேர்மையும் தன்னம்பிக்கையும் தொழில் மீது அவர்களுக்கு இருந்த ஆர்வமும் வாடிக்கையாளர்களின் ஆதரவும் இணைந்து 2019 முதல் பிரம்மாண்டமாக 3 மாடி கொண்ட தங்க நகை மாளிகையாக தங்கம், வைரம், பிளாட்டினம் என தனித்தனி பிரிவுகள் இருக்க KVKR and Sons என்ற பெயரில் பிரத்யேக வெள்ளி ஷோரூம் ஒன்றும் இணைந்து மதுரை மாநகரின் வியாபார அடையாளமாக வளர்ந்து நிற்கிறது ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ். அழகான நகை, தரமான தங்கம், நியாயமான விலை என்ற தாரக மந்திரத்துடன் அனைத்து தரப்பு வாடிக்கையாளர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தப்படுகிறது. அதே வேளையில் கலை நயத்துடன் கூடிய தரமான வேலைப்பாடு, நியாயமான விலை மற்றும் லேட்டஸ்ட் டிசைன்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட். கடந்த 2024 முதல் சாந்தாஸ் சில்க்ஸ் என்ற பெயரில் மதுரையில் ஜவுளித்துறையிலும் தனது முத்திரையை பதிக்க துவங்கியுள்ளது ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட். சிறந்த தொழிலதிபராக விளங்கும் KVKR பிரபாகரன் விருதுநகர் மாவட்டம் செட்டிக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவராகவும் மக்களால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் பிறந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் தன்னாலான சேவைகளை செய்து வருகிறார். மேலும் தமிழ்நாடு தங்கம் வைர நகை வியாபாரிகள் சம்மேளனத்தின் துணை தலைவராகவும் மதுரை கண்காட்சி ஏற்பாட்டு குழுவின் தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். தரத்துக்கும் நம்பிக்கைக்கும் பெயர் போன ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தை பாராட்டும் விதமாக 2024ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் ஜுவல்லரி பிராண்ட் என்ற பினாக்கிள் விருதினை வழங்குவதில் வி கனெக்ட் பெருமிதம் கொள்கிறது. To welcome the versatile personality, Mr. KVKR Prabhakaran, Managing Director of Sri Jayaprabha Jewellers, Madurai, to the stage. Best Jewelry Brand of the Year, and it is presented to Sri Jayaprabha Jewellers from Madurai. So we request our awardees to kindly be on stage for the group picture. Would like to extend our gratitude to the Honorable Minister for Minorities Welfare and Non-Resident Tamils Welfare, Tamil Nadu, Thiru S.M. Nasir அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய நன்றி. Thank you so much for being here and gracing the occasion, sir. And thank you for patiently presenting the award. மாண்புமிகு தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம்.